ஸ்ரீ கர்க சம்ஹிதை துவாரகா காண்டத்தின் 20ஆம் அத்தியாயம். இந்திர தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சூரிய குண்டம், நீலலோகித தீர்த்தம் மற்றும் சப்த சமுத்திரக தீர்த்தத்தின் மகத்துவம். நாரத மாமுனிவர் கூறினார், விதேக அரசரே, 2வது துர்க்கை கிழக்கு வாயிலில் மிகவும் பக்தியுள்ள இந்திர தீர்த்தம் ஆகும். இது விரும்பிய இன்பங்களை அளிப்பதாகவும் முழுமையை அளிப்பதாகவும் உள்ளது. அரசரே, அந்த புண்ணிய இடத்தில் புனித இடத்தில் நீராடிய பின்னர் ஒருவர் இந்திர கிரகத்திற்கு செல்கிறார். அங்கு ஒருவர் சந்திரனின் மகிமையை அடைகிறார். இதேபோல் தெற்கு வாயிலில் சூரியகுண்டம் என்ற புனித தலம் இருப்பதாக கூறப்படுகிறது. அங்கு சத்ரஜித்து சேமந்தகனை வழிபட்டார். அரசரே, அங்கு நீராடி தாமரை நிற ரத்தினத்தை தானம் செய்பவர் சூரியனை போன்ற பிரகாசமுள்ள விமானத்தில் சூரியனின் வசிப்பிடத்திற்கு ஏறுகிறார். அதேபோல் மேற்கு வாயிலில் பிரம்ம தீர்த்தம் என்ற சிறப்பு சன்னதி உள்ளது. அரசரே, அங்கு நீராடி தங்க பாத்திரத்தில் பாயாசம் கொடுக்கும் ஞானியின் புண்ணியத்தின் விளக்கத்தை கேளுங்கள். அவர் ஒரு பிராமணனையோ தந்தையையோ பசுவையோ தாயையோ அல்லது ஆசிரியரையோ கொன்ற பாவியாக இருந்தாலும் பிரம்ம உடலை ஏற்று சந்திரனை போன்ற பிரகாசமான விமானத்தில் பிரம்மாதத்திற்கு செல்கிறார். அதேபோல் வடக்கு வாயிலில் நீலலோகித்த மகாதேவர் வசிக்கும் இடம் நீலலோகித்த பகவான் பகுதி உள்ளது. விதேக அரசரே, அனைத்து கடவுள்களும் முனிவர்களும் 7 முனிவர்களும் அனைத்து மருத்கணங்களும் அந்த புனித இடத்தில் வசிக்கிறார்கள். அதே உலகங்களின் அதிபதியான ராவணன் சன்னதியில் உள்ள நீலலோகித்த என்ற சிவலிங்கத்தை வழிபட்டு ஒப்பற்ற செல்வத்தை பெற்றான். நரேஸ்வரரே, கைலாயத்திற்கு பயணம் செய்வதன் மூலம் ஒரு மனிதன் பெறும் பலன் நீலலோகித்த இறைவனின் தரிசனத்தை விட 2 மடங்கு புண்ணியமானது. நீல சிவப்பு குடத்தில் 3 தினங்கள் நீராடுகின்ற ஒருவர் ஆயிரக்கணக்கான பாவங்களால் நிறைந்திருந்தாலும் சிவனாரின் உலகத்திற்கு செல்கிறார். 7 கடல்கள் அல்லது 7 சமுத்திரங்கள் என்று அழைக்கப்படும் அழகிய கடல்கள் புனித திருத்தலம் அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் அந்த புனித தலத்தில் நீராடுவதன் மூலம் பாவமுள்ள மனிதன் பாவ குழுக்களிலிருந்து விடுபட்டு 7 கடல்களில் நீராடிய பலனை உடனடியாக அடைகிறான். மனுவேஸ்வரரே, விதேக மன்னரே, பர்ஜன்யா, குபேரன், சோமன், வருணன், பூமி, நெருப்பு மற்றும் நீர், சூரியன் ஆகியவற்றின் அதிபதி எப்போதும் அந்த சன்னதியை சுற்றி வசிக்கிறார்கள். நரேஸ்வரரே, பிரபஞ்சத்தில் உள்ள 7 கோடி புனித தலங்களும் அந்த சப்த சமுத்திரக தீர்த்தத்தில் வசிக்கின்றன. அதில் நீராடிய பின்னர் முழு சன்னதியையும் சுற்றி வரும் ஒரு மனிதன் துவாரகைக்கு செல்லும் தனது பயணத்தின் அனைத்து பலன்களையும் பெறுகிறான். சப்த சமுத்திரக தீர்த்தத்தை பார்வையிடாமல் துவாரகைக்கு செல்லும் பயணம் பலனளிக்காது. தேவர்கள் சப்த சமுத்திரக தீர்த்தத்தை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவமாக கருதுகின்றனர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் துவாரகா காண்டத்தின் நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னர் சம்பாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான 2வது கோட்டைக்குள் இந்திர தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சூரிய குண்டம், நீலலோகித தீர்த்தம் மற்றும் சப்த சமுத்திரக தீர்த்தம் ஆகியவற்றின் மகத்துவத்தின் விளக்கம் என்ற தலைப்பு கொண்ட 20ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.